வெல்கம் பேக் டு அவர் சேனல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் பார்க் எலான்சா ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அதோட ஹோட்டல் வியூ அண்ட் ரூம் டூர், ஓவரால் ஹோட்டல் டூர் இதெல்லாமே ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பஃபே வீடியோ. ஸோ என்னெல்லாம் வச்சுருந்தாங்க, என்ன மாதிரி டேஸ்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ சிட் பேக் அண்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பசிக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஸ்டே பண்ணது கரெக்டாக ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஒட்டி. ஸோ எல்லா இடத்துலையுமே ஃப்ளாக்லாம் வச்சு பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பஃபேல எடுத்தோடனே ஒரு சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் பாயில்டு எக்ஸ் இருந்துச்சு. அண்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா பேன் கேக்ஸும் உப்புமாவும் கொடுத்துருந்தாங்க. ரவா உப்புமா இருந்துச்சு, பேன் கேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேப்பிள் சிரப் அண்ட் ஹனி இந்த ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. இன்னொரு சைடில் மார்னிங்கே நல்லா மீன் குழம்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தேவையான ஜாம், பட்டர், பேஸ்ட்ரீஸ் இதெல்லாம் இருந்துச்சு. சாக்லேட் டோனட்ஸ், மஃபின்ஸ், கேக்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு. பிரெட் டோஸ்ட் பண்ணுறது, பன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க. அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஹனி கிளேஸ் பண்ண பொட்டேட்டோஸ் அண்ட் கேரட்ஸ் இருந்துச்சு. நல்லா ஹெல்திங்க, சூப்பராக இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஆக்சுவலாக நாங்கள் நினச்ச விட பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் கருப்பு கவுனி அரிசி இதை ஒரு அவிச்சு வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். 3 டைப் ஆஃப் சட்னிஸ் வச்சுருந்தாங்க, நமக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் வச்சுருந்தாங்க, அது ரொம்பவே சூப்பர்னு சொல்லணும். இடியாப்பம் வச்சுருந்தாங்க. அண்ட் இட்லி ஆஸ் யூஸ்வல் வச்சுருந்தாங்க, நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, அதுக்கு தேவையான எண்ணெய் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சாம்பார் ஒரு சைடில் வச்சுருந்தாங்க. அண்ட் வெண்பொங்கல் நல்லா குலைவாக சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சோளை இதுவுமே வச்சுருந்தாங்க பூரிஸ்க்கு. அதுக்கப்புறம் அவங்களோட லெமன் ஃப்ளேவரில் அவல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் காலா ஜாமுன் இருந்துச்சு. இங்கே ஸ்டஃப்டு பராத்தா அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா மைசூர் போண்டா மாதிரி அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாக உளுந்தபடியும் இருந்துச்சு. பூரி அதுவும் அந்த சென்னா வச்சு சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் லைவ் கவுண்டரில் தேவையான அளவுக்கு எக்ஸ் அண்ட் நம்ம ஆம்லேட்ஸ் இதெல்லாமே சொல்லிக்கலாம். இன்னொரு சைடில் கட் ஃப்ரூட்ஸ், கட் வெஜிடபிள்ஸ் அண்ட் சீரியல்ஸ், பல்சஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களோட நட்ஸ் பார், கிரனோலா இதெல்லாமே ஒரு சைடில் ஹெல்தியான இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சாலட்ஸ், லெட்யூஸ் இதெல்லாம் ஒரு சைடில் இருந்துச்சு. இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் சைடில் கார்ன்ஃப்ளேக்ஸ், நார்மல் டைப்பு, சாக்கோ டைப்பு, ஃப்ரெஷ் ஜூஸ் இதெல்லாமே இருந்துச்சு. தேவையான அளவுக்கு சாண்ட்விச்சஸ் டைப்புமே அவங்க வச்சுட்டே இருந்தாங்க. அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஏரியா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மில்க் ஷேக்ஸ் எல்லாமே ஒரு சைடில் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் அண்ட் மில்க் ஷேக்ஸ் இதெல்லாமே இந்த சைடில் ஆக்சுவலாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த பஃபே ஸ்ப்ரெட்டுமே பெருசாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஒன்று டேஸ்ட்டும் வெரைட்டிஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே வச்சு ஒன்றா சாப்பிட்றதுக்கு பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் இங்கே ஏற்கனவே சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இல்லைனா அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். See you.